ஈரானுக்கு எதிரான ஆட்டத்தை மீண்டும் முதலிலிருந்து ஆரம்பிக்கும் டொனால்ட் ட்ரம்பும் ஈரானுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய காலக்கெடுவும் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்ச பதற்ற நிலைமைகளும் காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக நெட்டன்யாஹூ கூறிய கருத்துக்களும் ஹமாஸினுடைய பதில்களும் பலஸ்தீனிய போராளிகளின் தொடர்ச்சியான தாக்குதல்களும் அடுத்த கட்ட போர் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்ட ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தலைவரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான சிரியாவின் இயல்பாக்கமும் ஈரானிய ஜனாதிபதி தொடர்பான விமர்சனங்களும் ஈரானிய ஜனாதிபதிக்கு எதிராக விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கைகளும் இரண்டு நாட்களுக்கு முன்பு சிரியா மீதான பொருளாதார தடைகளை முழுமையாக நீக்கக்கூடிய உத்தரவுகளில் டொனால்ட் ட்ரம்ப் கையொப்பமிட்டிருந்தார். மேலும் நெட்டன்யாஹுவுடனான சந்திப்பின் போது டொனால்ட் ட்ரம்ப் சிரியா தொடர்பாக இவ்வாறு தெரிவித்தார். நெட்டன்யாஹுவின் வேண்டுகோளின் பேரிலேயே நான் சிரியா மீதான அனைத்து விதமான பொருளாதார தடைகளையும் முழுமையாக நீக்கியுள்ளேன். சிரியாவுக்கு நாங்கள் தற்போது ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்கியுள்ளோம். சிரியாவிடமிருந்து ஈரானும் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அமெரிக்காவுக்கு மரணம், இஸ்ரேலுக்கு மரணம் என ஈரானியர்கள் கூறுவதை முழுமையாக நிறுத்தினால் சிரியாவை போன்று ஈரானுக்கும் ஒரு சிறந்த வாய்ப்பு கிடைக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். துருக்கியினுடைய தலைமைக்கு கீழால், துருக்கியினுடைய வழிகாட்டுதலுக்கு கீழால், துருக்கியினுடைய முழுமையான ஆயுத உதவிகளோடும் சிரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பல பயங்கரவாத குழுக்கள் ஒன்றிணைக்கப்பட்டு கடந்த வருடம் டிசம்பர் மாதம் ஜூலானி சிரியாவை கைப்பற்றினார். கிட்டத்தட்ட 28க்கும் அதிகமான பயங்கரவாத குழுக்களை ஒன்றிணைத்தே துருக்கியினுடைய தலைமைக்கு கீழால் ஜூலானி சிரியாவை கைப்பற்றினார். ISIS பயங்கரவாத குழுவின் முன்னாள் தளபதியாகவும் STS பயங்கரவாத குழுவினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய ஜூலானியின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியை ஒரு இஸ்லாமிய ஆட்சி என்று அடிமை அர்துகானினுடைய ஆதரவாளர்களும் அடிமை சவுதி ஜொனியினுடைய ஆதரவாளர்களும் கொண்டாடினார்கள். ஜூலானி அடுத்ததாக இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் ஜெருசலத்தை கைப்பற்றப் போவதாகவும் இந்த அடிமைகளுடைய ஆதரவாளர்கள் கூக்குரலிட்டார்கள். ஆனால் இறுதியில் ISIS பயங்கரவாதிகளுடைய முன்னாள் தளபதியாகவும் STS பயங்கரவாத குழுவினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய ஜூலானி அவருடைய உண்மையான முதலாளிக்கே விசுவாசத்தை தற்போது காண்பித்துள்ளார். சிரியாவிலே உள்நாட்டு போரை ஆரம்பித்து பிரிவினைவாத விதைத்து யார் அதிகமான பயங்கரவாத குழுக்களை உருவாக்கினார்களோ அவர்களுக்கே தன்னுடைய விசுவாசத்தை ஜூலானி வெளிப்படுத்தியுள்ளார். தற்போது ஜூலானி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை ஒரு நாடாக அங்கீகரித்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான இயல்பாக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளார். துருக்கியும் சவுதி அரேபியாவும் சிரியாவை கைப்பற்றுகின்றோம் என்கின்ற பெயரில் இந்த பயங்கரவாத குழுக்களை பயன்படுத்தி ஒட்டுமொத்த சிரியாவையும் அமெரிக்காவிடத்திலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிடத்திலும் ஒப்படைத்துள்ளார்கள். அத்தோடு 7 மாதங்களுக்கு முன்பே இவை தொடர்பாக நான் காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். சிரியாவில் இருக்கக்கூடிய சவால்கள் தொடர்பாகவும் சிரியாவை அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் கைப்பற்றிவிட்டது என்பது தொடர்பாகவும் 7 மாதங்களுக்கு முன்பே குறிப்பிட்டிருந்தேன். தாங்கள் வளர்த்த ஜூலானியை பயன்படுத்தி அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் சிரியாவை முழுமையாக கைப்பற்றி கொண்டு விட்டது என்றும் பல மத்திய கிழக்கு ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். அவற்றையும் 7 மாதங்களுக்கு முன்பே நான் காணொளிகளில் பதிவிட்டிருந்தேன். எனவே தற்போது சிரியா ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் உத்தியோகபூர்வமாக இணைந்து கொள்ளப் போகின்றது. மேலும் அண்ணன் நெட்டன்யாஹுவை திருப்திப்படுத்துவதற்காக தம்பி ஜூலானி அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார். மேலும் அண்ணன் நெட்டன்யாஹுவை சந்தோஷப்படுத்தக்கூடிய தம்பி ஜூலானியினுடைய இந்த வேலை திட்டங்களுக்கு பரிசாக டொனால்ட் ட்ரம்ப் STS பயங்கரவாத குழுவை பயங்கரவாத பட்டியலில் இருந்தும் நீக்கியுள்ளார். அது மட்டுமல்லாமல் STS பயங்கரவாத குழுவிலே இருக்கக்கூடிய மிக கொடூரமான பயங்கரவாதிகளையும் சர்வதேச பயங்கரவாத பட்டியலில் இருந்து டொனால்ட் ட்ரம்ப் முழுமையாக நீக்கியுள்ளார். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் அவர்கள் உருவாக்கிய பயங்கரவாதிகளை தற்போது சர்வதேசத்திற்கு மத்தியில் தூய்மைப்படுத்தி புது மனிதர்களாகவும் புது தலைவர்களாகவும் அடையாளப்படுத்தியுள்ளார்கள். அத்தோடு சிரியாவை ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைத்துக் கொள்வதற்கும் சிரியாவுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் மிக முக்கியமான நாடுகளாக அடிமை சவுதி அரேபியாவும் அடிமை அமீரகமும் காணப்படுகின்றன. டொனால்ட் ட்ரம்பின் மத்திய கிழக்கிற்கான விஜயத்தின் போதே இவை தொடர்பான எல்லா விதமான முடிவுகளும் எடுக்கப்பட்டிருந்தன. எனவே இதற்கமைவாக நேற்றைய தினம் ஜூலானி ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு விஜயம் செய்துள்ளார். மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே மொசாடினுடைய விமானமும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் களமிறங்கியிருந்தது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தேசிய பாதுகாப்பு அமைச்சரவையினுடைய மிக முக்கியமான பிரதிநிதிகளும் ஜூலானியும் ஒன்றிணைந்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் மொசாடினுடைய பிரதிநிதிகளோடும் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய அரபு அமீரக வெளியுறவுத்துறை அமைச்சருடைய தலைமைக்கு கீழாலேயே இந்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது சிரியாவுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்வது தொடர்பாக கடந்த வாரம் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் குறித்த பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பாகவே ஜூலானிக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தேசிய பாதுகாப்பு தலைமைகளுக்கு
தரப்பினருக்கும் இடையில் இந்த கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பச்சுக்களையும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினையும் ஈரானையும் பலவீனப்படுத்துவதற்காகவே சிரியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையில் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட போகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அதாவது பலஸ்தீனிய போர்முனைக்கு எதிரான ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அனைத்து விதமான வேலை திட்டங்களிலும் சிரியா ஒரு மிக முக்கியமான பங்காளியாக இருக்க போகின்றார். அத்தோடு ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் சிரியா இணைந்து கொள்வதை ஒரு மிகப்பெரிய விழாவாக நடத்துவதற்கும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் எல்லா விதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஆப்ரஹாம் கூட்டமைப்பில் இணைந்து கொள்ளப் போகின்ற சிரியாவை அறிவிக்கும் சந்தர்ப்பத்தில் லெபனானையும் ஆப்ரஹாம் கூட்டமைப்பில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. அதாவது ஒரே மேடையிலேயே சிரியாவும் லெபனானும் ஆப்ரஹாம் கூட்டமைப்பில் இணைந்து விட்டார்கள் என உத்தியோகபூர்வமாக அறிவிப்பதற்கே டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் முயற்சி செய்து வருகின்றது. இதற்கமைவாக லெபனானுக்கு உச்சழுத்தங்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் ஆப்ரஹாம் கூட்டமைப்பில் இணைந்து கொள்வதற்கு லெபனானினுடைய ஜனாதிபதியும் பிரதமரும் முழுமையான சம்மதத்தையும் வழங்கியுள்ளார்கள். நேரடியாக இவை தொடர்பான அறிவிப்புகளை வெளியிடாவிட்டாலும் ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்வதற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவதற்கும் மறைமுகமான சம்மதத்தினை வழங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே நேரம் லெபனானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் நஹபி பெர்ரி அவர்கள் இதற்கான முழுமையான சம்மதத்தினை வழங்கவில்லை. மேலும் லெபனானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கும் அமல் இராணுவத்திற்கும் முழுமையான ஆதரவாளராகவே இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அமல் இராணுவத்தினுடைய தலைவராகவும் லெபனான் பாராளுமன்ற சபாநாயகர் நஹபி பெர்ரி அவர்களே இருக்கின்றார். எனவே எக்காரணம் கொண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவதற்கு லெபனானினுடைய சபாநாயகர் சம்மதத்தினை வழங்க மாட்டார். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான இயல்பாக்கத்தினை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம் என ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். அத்தோடு லெபனான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான இயல்பாக்கத்தினை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் லெபனானுக்குள்ளே முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும். ஹிஸ்புல்லா ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு சரணடைந்து விட வேண்டும். இதற்கமைவாக வருகின்ற நவம்பர் மாதத்திற்குள்ளே ஹிஸ்புல்லா முழுமையாக சரணடைந்து விட வேண்டும் என்றும் நிராயுதபாணியாக்கப்பட்டு விட வேண்டும் என்றும் அமெரிக்காவினுடைய தலைமைகள் உச்சழுத்தங்களையும் வழங்கி வருகின்றார்கள். அதே நேரம் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்கக்கூடிய ஒப்பந்தங்களை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என லெபனானினுடைய சபாநாயகர் நஹபி பெர்ரி அவர்கள் தெளிவாக கூறியுள்ளார். எனவே இப்படியான நிலைமையிலேயே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்தை இலக்கு வைத்து உச்சவான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. ஹிஸ்புல்லா முழுமையாக சரணடையும் வரை நிராயுதபாணியாக்கப்படும் வரை நாங்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே உச்சவான்வழி தாக்குதல்களை தொடர்வோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரும் தெரிவித்துள்ளார். இதற்கமைவாக நேற்றைய தினமும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 5க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய உறுப்பினர் ஒருவரும் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது லெபனான் களமானது ஒரு மிகப்பெரிய பதற்ற நிலைமையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. மேலும் நேற்றிரவு ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய பொதுச் செயலாளர் விசேட அறிவிப்புகளையும் வெளியிட்டிருந்தார். எங்களுடைய பலஸ்தீனிய சகோதரர்கள் ஆரம்பித்த அல்-அக்ஸா வெள்ளப்போர் தொடர்பாக ஈரான் அறிந்திருக்கவில்லை. அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட போகின்றது என்பது தொடர்பான எந்த விதமான தகவல்களும் ஈரானுக்கு வழங்கப்படவில்லை. மேலும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைமைகளுக்கும் அல்-அக்ஸா வெள்ளப்போர் தொடர்பாக எந்த விதமான தகவல்களும் அறிவிப்புகளும் வழங்கப்படவில்லை. ஆக்கிரமிப்புக்கு எதிராக ரகசியமான முறையில் ஆச்சரியப்படுத்தக்கூடிய தாக்குதல்களாகவே அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிறகு அல்-அக்ஸா வெள்ளப்போர் தொடர்பாக ஈரான் முழுமையான தகவல்களை பெற்றுக் கொண்டது. மேலும் ஆய்வுகளையும் தீர்மானங்களையும் மேற்கொண்டு அல்-அக்ஸா வெள்ளப்போரை பலப்படுத்துவதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் ஈரானிய தரப்பினர் மேற்கொண்டார்கள். அதே போன்று நாங்களும் அக்டோபர் 7ஆம் தேதி தான் அல்-அக்ஸா வெள்ளப்போர் தொடர்பான தகவல்களை பெற்றுக் கொண்டோம். ஹமாஸினுடைய தலைமைக்கு கீழால் எங்களுடைய பலஸ்தீனிய சகோதரர்களால் மேற்கொள்ளப்பட்ட இந்த அல்-அக்ஸா வெள்ளப்போரானது பிராந்தியத்திலே மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்படுத்தியது. பலஸ்தீனிய சகோதரர்களின் இந்த வியப்பூட்டும் தாக்குதல்கள் ஒரு மிகப்பெரிய பலத்தையும் ஏற்படுத்தியது. மேலும் அல்-அக்ஸா வெள்ளப்போர் தொடர்பாக ஹிஸ்புல்லாவுக்கு எந்த விதமான அறிவிப்புகளும் வழங்கப்பட்டிருக்கவில்லை. இருப்பினும் அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டு அரை மணித்தியாலங்களுக்குள் செய்த் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் அவசரமான முடிவுகளை எடுத்தார். ஹிஸ்புல்லாவினுடைய ஷூரா சபையை வரவழைத்து அவசரமான தீர்மானங்களை முடிவு செய்தார். லெபனானினுடைய ஷேபா பண்ணை பிரதேசத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைப்பற்றியுள்ளது. மேலும் இதனை மையமாக கொண்டு நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டும் என செய்த் ஹசன் நஸ்ருல்லா அவர்களும் ஹிஸ்புல்லாவின் ஷூரா சபையும் முடிவெடுத்தார்கள். இதற்கமைவாகவே 24 மணித்தியாலங்களுக்குள் நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களையும் ஆரம்பித்தோம். அத்தோடு இந்த தாக்குதல்கள் ஒரு முழுநீள போராக இருக்கவில்லை. நாங்கள் ஒரு முழுநீள போராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்கவில்லை. ஒரு முழுநீள போரை ஆரம்பிக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கான தயார்படுத்தல்கள் உச்சளவில் மேற்கொள்ளப்பட வேண்டும். மேலும் அதற்கான காலத்தையும் நேரத்தையும் தீர்மானிக்க வேண்டும். அதே நேரம் நாங்கள் ஆக்கிரமிப்போடு ஒரு முழுநீள போரிலே நுழைந்திருந்தால் அமெரிக்காவும் லெபனானுக்கும்
லெபனானுக்குள்ளே களமிறங்கி இருக்கும். அமெரிக்கா லெபனானுக்குள்ளே களமிறங்கி இருந்தால் யுத்த நிலைமைகள் முழுமையாக மாறிவிடும். எங்களுடைய முதன்மையான நோக்கமாக இருந்தது பலஸ்தீனிய போர் முனைக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதும் ஆக்கிரமிப்புக்கு அழுத்தத்தை வழங்குவதுமாகும். இதனால் ஆக்கிரமிப்போடு முழுநில போரை நாங்கள் ஆரம்பித்திருந்தால் அது பலஸ்தீனிய போர் முனைக்கான விருப்பத்தினை அடைந்திருக்காது. மேலும் யுத்த களமானது ஒரு சிக்கலான நிலைமைக்கு மாறியிருக்கும். இருப்பினும் நாங்கள் தற்போது கால வரையறையின்றி நோயாளிகளாக இருக்க முடியாது. எங்களுடைய பொறுமைகளுக்கும் எங்களுடைய நிலைப்பாடுகளுக்கும் இறுதி வரம்புகள் காணப்படுகின்றன. இஸ்ரேலியர்களும் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களும் இவர்களோடு இருக்கக்கூடிய ஏனையவர்களும் எங்களுக்கு உச்சழுத்தங்களை வழங்குவதன் மூலமாக வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்ள முடியும் என மாயைகளை நம்புகின்றார்கள். உச்சழுத்தங்களின் மூலமாக எங்களை சரணடைய வைக்க முடியும் என்றும் பின்வாங்க வைக்க முடியும் என்றும் இவர்கள் நம்புகின்றார்கள். தற்போது எங்களுக்கு இரண்டு விருப்பங்களே இருக்கின்றன. ஒன்று வெற்றி அல்லது தியாகம். எங்களிடம் சரணடைதல் என்கின்ற நிலைப்பாடே கிடையாது. அத்தோடு எங்களுடைய அனைத்து இராணுவ கட்டளை தளங்களும் முழுமையாக செயற்பட்டு வருகின்றன. ஒரு வெற்றிடம் கூட இல்லாமல் அனைத்து வெற்றிடங்களுக்கும் தலைமைகளையும் தளபதிகளையும் நாங்கள் முழுமையாக தெரிவு செய்துள்ளோம். நாங்கள் விரைவாக அனைத்து மாற்று வழிகளையும் பயன்படுத்தி அனைத்து திறன்களையும் மீட்டெடுத்தோம். நாங்கள் எங்களுடைய பலவீனங்களை சரி செய்துள்ளோம். மேலும் நாங்கள் தற்போது தயாராக இருக்கின்றோம். எதிரியை எதிர்கொள்வதற்கு முழுமையாக தயாராக இருக்கின்றோம் என ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினுடைய பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். அடுத்து புவிசார் அரசியல் ஆய்வாளர் எலியா மக்னியார் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பிராந்தியத்திலே அல்-அக்ஸா வெள்ளப்போரானது மிகப்பெரிய மாற்றத்தினை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் பலஸ்தீனிய போராளிகளையும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தையும் ஏனைய எதிர்ப்பு அச்சுக்களையும் ஈரானையும் அவர்களால் முழுமையாக சிதைக்க முடியவில்லை. தற்போது லெபனானினுடைய களமானது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நிராயுத பாணியாக்கப்படுவதை ஹிஸ்புல்லாஹ் விரும்பவில்லை. மேலும் ஹிஸ்புல்லாஹ் ஒரு பொழுதும் சரணடைய போவதும் இல்லை. மேலும் ஒரு விடயம் மாத்திரம் தெளிவாக புலப்படுகின்றது. ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுடைய சகாப்தம் முடிவடைந்து விட்டது. அடுத்து வருவது லெபனானினுடைய தலைவிதியையும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கக்கூடிய காலமாகும். மேலும் இந்த யுத்த களமானது ஒரு முடிவில்லாத போரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என புவிசார் அரசியல் ஆய்வாளர் எலியா மக்னியார் தெரிவித்துள்ளார். எனவே தற்போது லெபனான் களத்திலே ஆரம்பிக்கப்பட போகும் போரானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான போராக மாத்திரம் அமையாது. ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் லெபனானுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு போரையும் எதிர்நோக்க வேண்டி ஏற்படும். மேலும் இந்த உள்நாட்டு போரின் போது ஹிஸ்புல்லாவினை பலவீனப்படுத்துவதற்காகவும் லெபனானை பல துண்டுகளாக பிரிப்பதற்காகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிரியாவையும் பயன்படுத்த போகின்றது. இந்த உள்நாட்டு போரின் போது ஜூலானினுடைய படைகள் லெபனான் எல்லை பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டு ட்ரிபோலி பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இதற்காகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் சிரியாவும் தற்போது பாதுகாப்பு ஒப்பந்தங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஜூலானியை முழுமையாக பயன்படுத்தும் சந்தர்ப்பத்தில் ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு அச்சுக்களும் ஜூலானிற்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள். அதே நேரம் இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் ஈரானுக்கும் இடையிலான அடுத்த கட்ட போரும் ஆரம்பிக்கப்பட்டுவிடும். எனவே தற்போதைய காய் நகர்த்தல்கள் அனைத்தும் ஒரு மிகப்பெரிய போரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அமெரிக்க ஊடகவியலாளர் டக்கர் கார்ல்சன் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஜஷ்கியானோடு நேர்காணல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இந்த நேர்காணலின் போது ஈரானுடைய ஜனாதிபதி சில ஆரோக்கியமான கருத்துக்களை வெளியிட்டிருந்தாலும் குறித்த நேர்காணலானது ஒரு மிகப்பெரிய விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது. அதாவது ஈரானினுடைய ஜனாதிபதி குறித்த நேர்காணலின் போது தைரியமான கருத்துக்களை முன்வைத்திருக்கவில்லை. மேலும் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் சரணடைவது போன்ற கருத்துக்களையே வெளியிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து ஈரானிய தலைமைகளும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஈரானினுடைய மிக முக்கியமான சட்டமியற்றும் நபர்களும் ஈரானிய ஜனாதிபதிக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். அதிகளவான ஈரானிய மக்களும் சமூக ஊடக வலைத்தளங்களில் ஈரானிய ஜனாதிபதிக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். அமெரிக்க ஊடகவியலாளரின் கேள்விகளுக்கு ஈரானிய ஜனாதிபதியின் பதிலானது பலவீனமானதாகவும் வெட்கக்கேடாகவும் அமைந்திருந்ததாக ஈரானிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் ஈரானினுடைய சட்டமியற்றும் வல்லுநர்கள் ஈரானிய ஜனாதிபதிக்கு எதிரான எச்சரிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார்கள். ஜனாதிபதி மசூத் பெஜஷ்கியான் அவருடைய பலவீனமான நடத்தையை மாற்றிக் கொள்ளாவிட்டால் அவருக்கு எதிராக நாங்கள் பாராளுமன்றத்தில் தீர்மானங்களை கொண்டு வருவோம் என்றும் ஈரானிய சட்டமியற்றும் வல்லுநர்கள் எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். அத்தோடு ஈரானுக்கு எதிரான 12 நாள் போரின் போது அசர்பைஜான் நாடானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு முழுமையான உதவிகளை வழங்கியிருந்தது. அசர்பைஜானின் வான்பரப்பை பயன்படுத்திய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஈரானின் வான்பரப்பின் மீதான ஆதிக்கத்தையும் பெற்றுக் கொண்டது. மேலும் இப்படியான சூழ்நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு அசர்பைஜான் நாட்டிலே நடைபெற்ற ஒரு மாநாட்டில் ஈரானிய ஜனாதிபதி கலந்து கொண்டு அசர்பைஜான் நாட்டின் அதிபரோடு கைகுலுக்கி சிரித்து பேசியிருந்தார். மேலும் இதனையும் ஈரானிய மக்களும் ஈரானிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்னும் முக்கியமான தலைமைகளும் சமூக ஊடக வலைத்தளங்களில் விமர்சித்திருந்தார்கள். அசர்பைஜானுக்கு எதிராக கடுமையான தீர்மானங்களை எடுக்க வேண்டிய ஜனாதிபதி அசர்பைஜான் அதிபரோடு இவ்வாறு கலந்துரையாடல்களை மேற்கொள்வது பொருத்தமானதாக அமைந்திருக்காது என்றும் எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள்.
அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பது தொடர்பாக மத்தியஸ்தர்கள் மூலமாக ஒரு கோரிக்கையை ஈரானிய தலைமைகளுக்கு அனுப்பி வைத்துள்ளார். ஈரானினுடைய யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பாகவும் ஈரானுக்கு எதிரான பொருளாதார நெருக்கடிகள் தொடர்பாகவும் இந்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் இதிலே ஈரான் முழுமையாக கலந்து கொள்ள வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் மத்தியஸ்தர்கள் மூலமாக ஈரானிடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். ஈரானினுடைய அணுசக்தி தளங்களுக்கு எதிராக உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு அவற்றை முழுமையாக அழித்துவிட்டோம் என்று கூறிய டொனால்ட் ட்ரம்பே தற்போது மீண்டும் ஈரானினுடைய யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்தோம். ஆனால் பேச்சுவார்த்தைகள் எவ்வாறு முடிந்தது என்பது ஒட்டுமொத்த சர்வதேசத்திற்கும் நன்றாகவே தெரியும். பேச்சுவார்த்தைகளின் போது அமெரிக்கா எங்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டது. எனவே பேச்சுவார்த்தைகளில் நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கை இல்லாத பேச்சுவார்த்தைகளில் எந்தவிதமான பயனும் இல்லை என அவர் தெரிவித்திருந்தார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய கோரிக்கைகளுக்கு அமைவாக பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்வதா இல்லையா என்பது தொடர்பாக இன்னும் எந்தவிதமான முடிவுகளும் எடுக்கப்படவில்லை என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தது. அதே நேரம் நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்பை இரண்டாவது முறையாகவும் நெட்டன்யாஹூ சந்தித்திருந்தார். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈரான் கலந்து கொள்ளாவிட்டால், அமெரிக்காவினுடைய நிபந்தனைகளை ஈரான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனுமதியை டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாஹூவுக்கு வழங்கி இருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான அனைத்து விதமான செயற்பாடுகளையும் தற்போது மீண்டும் முதலில் இருந்து ஆரம்பித்துள்ளார். மீண்டும் ஈரானை பேச்சுவார்த்தைகளுக்கு அழைத்து இந்த பேச்சுவார்த்தைகள் மூலமாக சரணடையாவிட்டால் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கே டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாஹூவும் திட்டமிட்டுள்ளார்கள். டொனால்ட் ட்ரம்பை இரண்டாவது முறையாக நெட்டன்யாஹூ சந்தித்ததற்கு பிறகு அமெரிக்க ஊடகங்களிடம் நெட்டன்யாஹூ இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் காசாவிலே 60 நாள் யுத்த நிறுத்தத்தினை தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளையே மேற்கொண்டு வருகின்றோம். இந்த 60 நாள் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியடைவதன் மூலமாக உயிரோடு இருக்கக்கூடிய 20 பணைய கைதிகளில் 10 பேரை எங்களுக்கு முழுமையாக மீட்டெடுக்க முடியும். மேலும் இந்த 60 நாள் தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. அத்தோடு பலஸ்தீனியர்களுக்கு ஒரு மாநிலம் இருந்தது. காசா ஹமாஸினுடைய மாநிலம் இருந்தது. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது தற்போது ஒட்டுமொத்த சர்வதேசத்திற்கும் நன்றாக தெரியும். ஹமாஸ் தன்னுடைய காசா மாநிலத்தில் சுரங்கப்பாதைகளை அமைத்து எல்லா விதமான ஆயுதங்களையும் உற்பத்தி செய்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டது. மேலும் தற்போது பலஸ்தீனுக்கு தனியான மாநிலம் வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைக்கின்றார்கள். மேலும் இவர்களுக்கு தனியான மாநிலத்தினை வழங்குவதன் மூலமாக இஸ்ரேலுக்கு எதிராகவே இவர்கள் தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். எனவே நாங்கள் ஒரு பொழுதும் இவற்றுக்கு அனுமதிக்கப் போவதில்லை என நெட்டன்யாஹூ தெரிவித்திருந்தார். அடுத்து ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவர் அல்-மாயாதீன் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்தார். எங்களுடைய நிபந்தனைகள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படாமல் எந்த விதமான ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட மாட்டாது. அனைத்து பணைய கைதிகளையும் விடுதலை செய்துவிட்டு ஹமாஸ் சரணடைய வேண்டும் என்று நெட்டன்யாஹூ எதிர்பார்க்கின்றார். ஒரு தீர்க்கமான மற்றும் தீவிரமான ஒப்பந்தத்தின் மூலமாகவே உங்களுடைய பணைய கைதிகளை பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் காசா ஒரு பொழுதும் சரணடையாது. எங்களுடைய பலஸ்தீனிய மக்கள் ஒரு பொழுதும் சரணடைய மாட்டார்கள். காசாவிலே சமன்பாடுகளை விதைத்து நாங்கள் நிலைமைகளையும் மாற்றுவோம். மேலும் களத்திலே நாங்கள் அனைத்திற்கும் தயாராகவே இருக்கின்றோம் என அல்-மாயாதீன் ஊடகத்திடம் ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவர் குறிப்பிட்டிருந்தார். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் காசா முழுவதும் மேற்கொண்டு வரக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 50க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு பலஸ்தீனிய போராளிகளும் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல்-கஸ்ஸாம் படையினர் சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய பொறியியல் துறை படைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். கன்னிவெடி பொறிகளை பயன்படுத்திய இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் 10க்கும் அதிகமான சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவர்களை மீட்பதற்காக வருகை தந்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் ஒன்றையும் அளித்துள்ளார்கள். அதே போன்று அல் குதுஸ் படையினர் கான்யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலே வீடொன்றிற்குள் பதுங்கியிருக்கக்கூடிய சிப்பாய்களை சுற்றி வளைத்து டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருந்த 2 புல்டோசர் வண்டிகளையும் அளித்துள்ளார்கள். எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக காசாவின் யுத்த காலத்தில் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனமும் 2 புல்டோசர் வண்டிகளும் 20க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு குறித்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.